சென்னை மாநகராட்சி சார்பில் சுமார் 23,000 துப்புரவு பணியாளர்களுக்கு தினமும் சுவையான சாப்பாடு வழங்கிட்டு இருக்காங்க. காலையில், மத்தியானம், இரவு அப்படின்னு சொல்லிட்டு 3 வேளையும் அவங்களுக்கு அறுசுவை விருந்து ஹோட்டலில் மிஞ்சுற அளவுக்கு சாப்பாடு செஞ்சு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு செஞ்சு வழங்கிட்டு இருக்காங்க. இரவு பகல் மழை வெயில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கவலையும் பார்க்காம தன்னை வருத்தி இந்த மாநகராட்சியை சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கிற துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவும் வகையா சிஎம் அவர்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. சென்னையில குறிப்பா 5 இடங்கள்ல டன் கணக்குல சமையல் செஞ்சு இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு 3 வேளையும் வழங்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் 5 தொடங்கினாலும் அது அப்படியே 15ஆ பெருகி இருக்கிற எல்லாருக்கும் எக்ஸ்ட்ராவா சாப்பாடு செய்ய உதவி இருக்காங்க. தமிழ்நாடு அரசு இவ்வளவு முன்னெடுப்பு எடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குறாங்க. அந்த கொடுக்குற சாப்பாடை அவங்க எங்க உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. அதுக்காக மாநகராட்சி அலுவலகத்துல அவங்க உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கைகள் போட்டு வச்சிருக்காங்க. அதை தினமும் சுத்தப்படுத்திட்டும் குடிக்கிறதுக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரும் வச்சு அவங்க பொறுமையா சாப்பிட்ற அளவுக்கு அந்த இடத்த வடிவமைச்சிருக்காங்க. இந்தியாவிலேயே தூய்மை பணியாளர்களுக்கு 3 வேளை உணவும் கொடுத்து அவங்க உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடமும் கொடுத்து அவங்களை இவ்வளவு கௌரவமா பாக்குறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.